ஹalleluya, praise the Lord. இந்த காலை வேளையிலே யாவரையுமே இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தரை ஆராதிக்கிற மகிமையான ஒரு நாள், சபை கூடி வருதல். கர்த்தருடைய நாளிலே நாம் எல்லாரும் சபை விசுவாசிகளாய் கூடி, தேவ பிள்ளைகளாய் கூடி ஆராதிக்கும்படி கர்த்தர் ஒரு நாளை வைத்திருக்கிறார். ஆண்டவர் தேவன் ஆராதிக்கப்படத்தக்கவர். ஆராதனைக்கு முக்கியத்துவத்தை அவர் கொடுக்கும்படி விரும்புகிறார். ஆகவேதான் வாரத்தின் முதல் நாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் கூடி வந்தார்களாம், ஆராதித்தார்களாம். அதே போலதான் இன்றைக்கு சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது. அந்த நாளிலே எல்லாரும் இணைந்து தேவனை ஆராதிப்பதை தேவன் விரும்புகிறார். உங்களுக்காக இந்த காலை வேளையிலே தீர்க்கமான வார்த்தை பேசி தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 29ஆம் சங்கீதம் 2வது வசனம், கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பாருங்கள், கர்த்தரை நாம் எப்படி ஆராதிக்கணும் வேதத்தில் தெளிவாய் ஆண்டவர் காண்பிக்கிறார். முதலாவது கர்த்தருடைய நாமம், அந்த நாமத்துக்குரிய மகிமையை பாருங்கள். தேவனுடைய நாமம் வல்லமையுள்ள நாமம். வானோர் பூதலத்தோர் யாவும் நாவு யாவும் அறிக்கையிடுகிற, முழங்கால முடங்குகிற அந்த நாமம், சர்வ வல்ல நாமம். அந்த நாமத்துக்குரிய மகிமையை நாம் செலுத்துவதுதான் ஸ்தோத்திர பலி. அநேக ஸ்தோத்திரத்தினாலே தேவ மகிமை அந்த கிருபையோடு கூட விளங்கும்படிக்கு தேவ மகிமை விளங்கணும். நம்முடைய ஸ்தோத்திரத்திலே, நம்முடைய துதியிலே, ஆராதனையிலே மகிமை விளங்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவேதான் சபையிலே பாடல்கள், ஸ்தோத்திர பலி, துதி, ஆராதனை கர்த்தர் கொண்டு வருகிறார். பெரிய மாணவர்களுக்கு வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும், எவ்வளோ சூழ்நிலை போராட்டம் இருந்தாலும் கர்த்தரை துதியுங்கள், அவருடைய நாமத்தை சொல்லி துதியுங்கள், அவர் நாமத்துக்கு மகிமை செலுத்த. அதோடு கூட பாருங்கள், பரிசுத்த அலங்காரம். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற ஒரு அலங்காரம், நீ ஜனங்களுக்குள் இருக்கிற, மனிதனுக்குள் இருக்கிற அலங்காரம், சாத்தானுக்குரிய காரியங்கள், அலங்காரம், இப்படி பல விதத்திலே இன்னைக்கு பூமியிலே பிசாசனுடைய ஆளுகையில காணப்படுகிற அலங்காரங்கள், ஆடம்பரங்கள், இது எல்லாத்தையும் விட தேவனை ஆராதிப்பதற்கு, தொழுது கொள்வதற்கு ஒன்றை தேவன் எதிர்பார்க்கிறார், பரிசுத்த அலங்காரம். அல்லேலூயா. ஆண்டவருக்காக நாம் பரிசுத்த வைராக்கியத்திலே பாவம் இல்லாமல் ஆண்டவருக்காக சாட்சியோடு கூட பாடுவது, ஆராதிப்பது, துதிப்பது, கர்த்தரை பற்றி கொள்வது, விசுவாசிப்பது எல்லாம் பரிசுத்தத்தின் அலங்காரம், தேவனுக்குரியது. ஆண்டவர் சிங்காசனத்திலே பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றி பாடப்படுகிற ஒரு மகிமையின் பிரசன்னத்திலே அவரை ஆராதிக்கிறார்கள் தூதுவ சேனைகள். அவர் பரிசுத்தர். நாமும் பரிசுத்த அலங்காரத்துடனே ஆராதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுக்கலாமா? ஒருவேளை உங்க வாழ்க்கையிலே பாவம், குற்றம், குறைகள், பின்மாற்றம் இருந்தால் ஆண்டுட்ட மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புவோம். இப்பொழுது நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். இன்று முதல் கர்த்தருக்கு மகிமை செலுத்தி பரிசுத்த ஆராதனையோடு ஆராதிக்க ஒப்பு கொடுக்கலாம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த கால வேளையிலே அப்பா, நீர் கொடுத்த இந்த பரிசுத்த மகிமையான ஓய்வு நாளில கர்த்தாவே, நீர் உம்மை ஆராதிக்க செய்கிறீர். இப்பொழுதும் விசுவாசிகள் சபையாய் எல்லா ஜனமாய் இணைந்து நாங்கள் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், உம்முடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறோம். நீர் சர்வ வல்ல தேவன், மகா பரிசுத்தர். இந்த வேளையில நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரித்து நாங்கள் பரிசுத்த அலங்காரத்துடன் தொழுது கொள்ள கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். அப்படி செய்கிறதற்காக நன்றி. இன்றைக்கு ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையில், குடும்பத்தில் ஒரு பரிசுத்த அலங்காரம் முத்திரிக்கப்படட்டும். தேவ மகிமைக்கேற்ற ஒரு ஆராதனை ஆண்டவரே நீர் தாமே கட்டளையிடும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியம். எங்களுடைய சபைகளிலே, ஊழியங்களிலே மகிமையும் பரிசுத்த அலங்காரமும் ஒவ்வொரு நாளும் எழும்பும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தரை ஆராதிப்போம், அவரை மேன்மைப்படுத்துவோம்.